அங்கே மரணமும் இல்லை, அமிர்தமும் இல்லை, இரவும் இல்லை, பகலும் இல்லை, ஒளியும் இல்லை. அவர் தமது சொந்த தியாகத்தால் காற்றை கொண்டு வந்தார். ஆகையால் அவர் வேறு எதையும் தேர்ந்தெடுக்கவில்லை. இதில் பாதி யாருக்கு தெரியும்? இதை இங்கே பேசியது யார்? இது எங்கிருந்து வந்தது? இது எங்கிருந்து வந்தது? இறைவா, தேவர்கள் இந்த உடலை பூமியில் இருந்து எப்போது வெளிப்படுத்தினார்கள் என்று யாருக்கு தெரியும்? அது ஈன்றெடுத்ததோ இல்லையோ, இதுவே அது தோன்றிய அழிவாகும். உன்னதாகாயத்தில் இதற்கு அதிதேவதையான அவன் ஓ அங்கா அறிவான் அல்லது அறிய மாட்டான். முற்காலத்தில் பிற்பாதியில் பிரம்மா என்ற மகான் இருந்தார். சப்த பிரம்மம் என்று அழைக்கப்படும் கல்பகிரகம் பிரம்மா என்றும் அழைக்கப்படுகிறது. ஆயுட்காலத்தின் பாதி மறுபாதி என்று அழைக்கப்படுகிறது. பிரபஞ்சத்தின் முற்பாதி ஏற்கனவே கடந்து விட்டது. பிரபஞ்சத்தின் இரண்டாம் பாதி இப்போது தொடங்கியுள்ளது. இந்த கால அளவு 2½ நிமிட காலம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்களே பிரபஞ்சத்தின் வெளிப்படாத எல்லையற்ற தொடக்கமற்ற ஆன்மா. பிரபஞ்சத்தின் நாட்கள் 1000 யுகங்கள் நீடிக்கும் என்பதை பிராமணர்கள் அறிவார்கள். பகலையும் இரவையும் அறிந்தவர்கள் இரவு என்பது 1000 யுகங்களின் முடிவு என்பதை அறிவார்கள். அவர்கள் அதை உங்களுக்காக செய்கிறார்கள். மேலும் 14 மனுக்களும் உள்ளனர். அங்கே ஒரு வாரம் மனு பூவுலகில் யுகத்தை அனுபவிக்கிறார். எல்லா மனுக்களிலும் கூட இவ்வாறு மாற்றம் நிகழ வேண்டும். ஓ படைப்புகளின் தலைவனே, பகல் இரவு என அழைக்கப்படுகிறது. மைத்ரேயர் கூறினார், பிரபஞ்சத்தின் 4 யுகங்கள் கிருத, திரேதா, துவாபர மற்றும் கலி என அழைக்கப்படுகின்றன. 12 தெய்வீக ஆண்டுகளாக நான் மிகவும் கவனமாக இருக்க தீர்மானித்துள்ளேன். கிருத மற்றும் பிறவற்றில் முறையே 4, 3, 2 மற்றும் 1 அவை ஆயிரக்கணக்கில் எண்ணப்பட்டன. இது 100களை விட 2 மடங்கு அதிகம். 28ஆம் நூற்றாண்டில் இந்திரன் சென்றபின் பிரம்மா இரவும் பகலும் இருந்தார். அத்தசி ஆண்டுகளுக்கு பிறகு விதியின் வீழ்ச்சி நிகழும். விவரிக்கப்பட்டபடி இதுவே பிரம்மத்தின் கல்பம் மற்றும் அதன் மாற்று வடிவங்களாகும். படைப்பின் முறை சாதாரணமானது, மேலும் அது இயல்பாகவே திரிபுற்றது.
சாக்கிய பிரம்மத்தின் இரண்டாம் பாதியில் வெண்தன்றி கல்பத்தில் 28வது கலியுகத்தில் வைவஸ்வத மன்வந்தரத்தில் முதற்கட்டத்தில் ஜம்பு தீவில் பாரத ஆண்டில் பாரதத்தின் பிரிவில் இந்த நிகழ்காலத்தில் தென்புறத்தில் சகபதே நேரு நடைமுறையில் எங்கள் குடும்ப பெயர் பாதுகாப்பாக உள்ளது.